ஹாய் கைஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒரு இரவு எப்படி புரட்டி போட்டுச்சுங்கிறத ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறேன். லாக்டவுன் படத்தோட முழு கதை விளக்கத்தை தாங்க. கதையை கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் பதட்டம் தொத்திக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த கதைன்னு சொல்லிடுறாங்க. கதை 2020 புத்தாண்டு அன்னைக்கு தொடங்குதுங்க. உலகம் முழுக்க எல்லாருமே புது வருஷத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜோசியக்காரங்க எல்லாருமே இந்த வருஷம் அமோகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா விதி அனிதாவுக்கு வேற ஒரு பிளான் வச்சிருக்குங்க. அனிதா இவதான் நம்ம கதையோட நாயகி. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். அப்பா வெல்டிங் வேலை செஞ்சு தான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுறாரு. அனிதா படிச்சு முடிச்சு ஒரு வருஷமா வேலை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க 1008 கண்டிஷனால் அவளுக்கு சரியான வேலை அமையவே இல்லைங்க. இதுக்கிடையில் ஜீவான் ஒரு மெடிக்கல் ரெப் அவளை ஒரு தலையாக காதலிச்சு ப்ரப்போஸும் பண்ணுறான். ஆனால் அனிதாவுக்கு லவ்வில் எல்லாம் துளி கூட இஷ்டமே இல்லைங்க. அதனால் அனிதா அவனை ரிஜெக்டும் பண்ணுறாங்க. வேலை கிடைக்காத கவலையில் இருந்த அனிதா தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் மீராவுக்கு கால் பண்ணுறான். மீரா அவளை ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. அங்கே ஹெச்ஆர் பிரதீப்பை அறிமுகப்படுத்தி வைக்கிறா மீரா. அடுத்த மாதம் உனக்கு வேலை கன்ஃபார்ம்னு பிரதீப் சொன்னதும் அம்புட்டு சந்தோஷங்க அனிதாவுக்கு. அந்த சந்தோஷத்தில் ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஸ்னால லைட்டாக சரக்கடிக்கவும் செய்கிறான். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பழக்கம் இல்லாததால போதை தலைக்கேறி அனிதா மயங்கிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க அவளை ஒரு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே அவளுக்கு தெரியலங்க. கட் பண்ணா 2 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. அனிதாவுக்கு வேலை கிடைக்குதுங்க. ஆனால் அதே சமயம் அவளுக்கு உடம்புல சில மாற்றங்கள் தெரியுது. செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்கிற விஷயம் அவள் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குங்க. அனிதா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. யாருன்னே தெரியல, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அந்த ஒரு இரவு அவள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு. இப்போதாங்க கதையில் பெரிய ட்விஸ்ட். சரியா அதே நேரத்தில் தான் நாட்டில் கொரோனா லாக்டவுன் போடுறாங்க. வெளியே வர முடியல, ஹாஸ்பிட்டல் போக முடியல, வயிறு பெருசாகிட்டே போகுது. அதை ஒரு பெல்ட் போட்டு மறைச்சி நரக வேதனை அனுபவிக்கிற அனிதா. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது அபார்ஷன் பண்ணணும்னு அலையிற அனிதா ஒரு டாக்டர் காசை வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ளே கொரோனானால இறந்தும் போகிறார். அடுத்து ஒரு கம்பவுண்டர் காசை ஏமாத்திட்டு ஓடவும் செய்கிறான். வீட்டில் அம்மாவுக்கு இதுக்கிடையில சந்தேகம் வந்து திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட அனிதா தற்கொலைக்கு முயற்சியும் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் உயிர் பிடிச்சிடலாம். கடைசியில் 5 மாதம் ஆன நிலையில் ஒரு நபர் ஹெல்ப் பண்ண முன் வராங்க. ஆனால் அந்த நபரோட கண்டிஷன் ரொம்பவே கொடூரமாக இருக்குங்க. அந்த நபர் இவரோட நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு நான் அபார்ஷன் பண்ணணும்னா என் கூட ஒரு நைட் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அனிதாவுக்கு வேற வழியே இல்லை. தான் குடும்பத்தோட மானம் முக்கியம்னு நினச்சி அந்த மிருகத்துக்கு தண்ணியே பறி கொடுக்குறான். ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? அவன் ஒரு டாக்டரே இல்லைங்க. அவன் ஒரு போலி டாக்டர். கடைசி அபாசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அனிதா ரோட்டில் உட்காந்து காதறி ஆளுறான். அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு அவள் கேட்குறது நம்ம மனசையே ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. கடைசி வரைக்கும் அனிதாவுக்கு அந்த பார்ட்டியில் துரோகம் பண்ணது யாருன்னே தெரியலங்க. ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. இந்த கதை மூலயமா நமக்கு சொல்கிறது ஒன்னே ஒன்று தாங்க. ஒரு சின்ன அஜாக்கிரதை ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி நான் செதைக்கணும் காட்டியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.